பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். அந்த சரோவரம் அருகில் நின்று யக்ஷன் பலவிதமான கேள்விகளை தர்மராஜனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது யக்ஷ பிரஷ்னம்னு மகாபாரதத்தில் ரொம்ப விசேஷமானது. இதில் அந்த கேள்விகளில் ஒன்று தயை அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி தயை என்பது என்ன? தயைனா இரக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்கள் தயையோடு இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இப்போ நான் மட்டும் நல்லா இருக்கணும், எனக்கு மட்டும் வேண்டியது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவது அது ஒரு ரகம். அதனால தான் நம்ம தர்மத்தில் ஒரு வார்த்தை, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்கிறான் இல்லையா? அதுதான் மற்ற உயிர்கள் மேல் நாம் வைக்கக்கூடிய அன்பு. எதிரிகளாக இருந்தாலும் அது அவர்களுடைய சுபாவம். அப்போது அந்த பழி வாங்கும் குணம் அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நமக்கு என்ன அமையுமோ நிச்சயமாக அமையும். இப்போ பிறர் நலனில் நீங்கள் பிரார்த்தனை வைக்கும் பொழுது அதில் நீங்களும் அடங்குவீர்கள். அப்போ என்னாச்சு, இந்த விஷயத்தை யார் ஒருவர் மனதார செய்கிறார்களோ அவர்களிடம் தயை இருக்கும் என்று தர்மராஜன் கூறுகிறார். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஆர்ஜவம் அப்படின்னா என்ன? சமஸ்கிருத வார்த்தை இது. ஆர்ஜவம் அப்படின்னா என்னன்னா, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது. எப்பவும் ஒரே மாதிரி அப்படின்னா, இப்போ நம்ம புத்தி என்ன செய்யும்னா, இப்போ ஒன்று நினைக்கும், சில மாதங்கள் கழிச்சா அது மறந்துட்டு வேறு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் சொல்லப்போனால் இந்த நேர்மை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, சொல்லொன்று செயலொன்றாக இருக்கக்கூடாது. சரி, இப்போது வார்த்தை ஒன்று நம்ம சொல்கிறோன்னா மனதிலையும் அதே நினைக்கணும். வாய் வார்த்தைக்காக உங்களைத்தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இவங்க வந்துட்டாங்களே பார் அப்படின்னு சொல்லிட்டு மனதை நினச்சினா தப்பு. மனதிலும் அந்த சந்தோஷத்தோடு, வார்த்தையிலையும் சந்தோஷத்தோடு, அடுத்து இன்னொன்று செயல், நாம் செய்யக்கூடிய செயலும் பாருங்க, வார்த்தை, மனது, செயல், மூன்று விஷயம் சொல்லியிருக்கு. இந்த மூன்றும் ஒரு சேர நினைப்பது, ஒன்றாக நினைப்பது, நல்லதையே நினைப்பது. இது யார் செய்கிறார்களோ அவருங்க ஆர்ஜவம் அப்படிங்கிற வார்த்தை. அதாவது நேர்மையோடு இருப்பது, எப்பவும் ஒரே மாதிரி இருப்பது, உள்ளொன்று புறமொன்று இல்லாது இருப்பது, நினைப்பதையே சொல்வது, சொல்வதையே செய்வது. பாருங்க, இது கொஞ்சம் யோசனை பண்ணால் தெரியும். ஏன்னா நம்ம வார்த்தைக்கும் நம்ம செய்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். நாம் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் செய்வதாக இருக்க வேண்டும் என்று தர்மராஜன் அறிவுறுத்துகிறார். ஒருவேளை சொல்றபடி செய்யலைன்னா அவன் நடிக்கிறான்னு அர்த்தம். அப்ப என்னாச்சு, என்னைக்கும் ஒரே மாதிரி இல்லைன்னா கபட நாடகம். இந்த உலகத்தில் மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக ஒன்றை சொல்லிவிட்டு மற்றொன்று படி அவன் நடக்கிறான் அப்படின்னா நிச்சயமாக அவன் ஒரு ஏமாற்றுக்காரன். அப்போ ஆர்ஜவம் அப்படின்னா நேர்மையாக சொல்லும் செயலும் மனமும் ஒரே மாதிரி சிந்திப்பவன் யாரோ அந்த ஆர்ஜவம் என்கின்ற அந்த குணத்தை கொண்டவன் அப்படின்னு தர்மராஜன் இதற்கு பதில் சொன்னான். அடுத்து அற்புதமான கேள்வி யக்ஷன் கூறுகிறார். என்னது? வெற்றி கொள்ளவே முடியாத சத்ரு யார்? இதுங்க, வெற்றி கொள்ள முடியாத சத்ரு நம்ம கிட்ட இருக்கா? ஆம். அது யார் அப்படின்னா கோபம்.
கோபத்தினால் நமக்கு ஏதாவது நல்லது நடக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்லை. இதுல என்னன்னா, இன்னைக்கு கோபம் இல்லாதவனை மனிதனாக கூட மதிப்பதில்லை. கோபத்தினால் என்ன நடக்கும்னா, அவன் மற்றவர் மனதையும் காயப்படுத்துகிறான் அவனுடைய வார்த்தைகளால். சரியா? அது போக கோபம் படும் பொழுது அவனுடைய அந்த சரீரத்தினுடைய அந்த ரோகம் என்று சொல்கிறார்களே, ரொம்ப கோபப்படுறவாளை பாருங்க, நிச்சயமாக பிபி இருக்கும். அந்த கோபத்தினால உடல்ல தேவையில்லாத பல விஷயங்கள் நடந்து இவனும் நோய்வாய்ப்படுகிறான். கோபம் என்பது ரோகமாகிறது. அதனால அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா, மற்றவாளையும் காயப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே அழித்து கொள்பவன் எவனோ அவனுக்குத்தான் கோபம் இருக்கும்னு மகாபாரதம் எச்சரிக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர்களை நான் வெய்யும் பொழுது ஆஹா அப்பா நல்லா கேட்டுட்டனுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா உங்களை அறியாமல் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் பலவிதமான நோய்க்கு காரணியாகிறீர்கள் என்று எச்சரிக்கிறது. கூடுமான வரை அந்த கோபத்தை, படபடப்பை தயவு செய்து உங்களிடம் வைத்துக் கொள்ளாதீர்கள். அது உங்களை அழித்துவிடும். அப்ப என்ன செய்யணும் சார்? பேச்சை குறைங்க, அமைதியாக இருங்க. எது வந்தாலும் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு இது செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்க பழகுங்க. வெளியே நாம வாழ்ந்துட்டு இருக்கோம், தயவு செய்து உள்ளே வாழ பழகுங்கள். உங்களை நீங்களே உள்நோக்கிய பயணம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னது அப்படின்னா, நான் யார், எனக்குள் என்ன இருக்கிறது, அந்த நினைவலைகள் அப்படின்னு சொல்றாங்களே, அது நல்லதாக நடக்கிறதா கெட்டதாக நடக்கிறதா என்கின்ற அந்த சுய பரிசோதனை, தன்னை மறந்து இருக்கக்கூடிய நிலை, தன்னை தராசில் வைத்துக்கொண்டு தான் செய்தது சரியா இல்லை தவறா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவா சொல்றது இருக்கட்டும், நம்மை நாமே பரீட்சை செய்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனம் அதிகமாக கொண்டீர்களேயானால் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர் மேல் இருக்கக்கூடிய கோபம் நிச்சயமாக தனியும். முதல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த தவறு எல்லாம் எதிரியின் மேலேயே அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவன் தான் கோபப்படுவான். முதல்ல இந்த கோபப்பட்டு பேசும் அளவிற்கு நான் என்ன தவறு செய்தேன்னு அந்த பழியை உங்க மேல போட்டு யோசனை பண்ணீங்களேனா, நிச்சயமாக நீங்கள் நடந்ததில் உன்ற குறைகள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் கூடுமான இந்த மனித சுபாவம் குற்றங்களை மற்றவர் மேல் போடுவதே பழக்கமாகி இருக்கிறது. குற்றம் நடக்கும் பொழுது இரு பக்கமும் யார் ஒருவர் சிந்திக்கிறானோ அவன்தான் நடுநிலையோடு வாழ தெரிந்தவன். எடுத்த ஒன்றை மற்றவர் மேல போடும்போது அது கோபமாக வெளிப்படும். கோபமாக வெளிப்படும் போது வார்த்தை தடிமனாகும். அதனால் உறவுகளை இழப்பீர்கள். உறவுகள் மட்டுமா இழப்பீர்கள், உங்களுடைய நல்ல ஆரோக்கியமான உடலையும் இழக்கிறீர்கள். அதனால் ஆகக்கூடிய எந்த விதமான நல் பயனும் உங்களுக்கு வந்து சேராது. அதனால தான் சொல்றாங்க, வெற்றி கொள்ள முடியாத சத்ரு அப்படின்னா பல பேர் இந்த கோபத்தை வெல்ல தெரியாமல் இந்த வாழ்க்கையில் என்ன சொல்றது உழன்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒருவேளை வெல்ல தெரிந்து விட்டால் வாழ்க்கை நிரந்தரமான சுகத்தை தேடித்தரும். அப்போ வெற்றி கொள்ளவே முடியாத சத்ரு இருக்கிறார் அப்படின்னா அது வேறு யாரும் இல்லை, நம்மிடம் இருக்கின்ற கோபம் என்று மகாபாரதம் எச்சரிக்கிறது. அடுத்து, குணமே ஆகாமல் இருக்கும் ரோகம் எது, இல்லை நோய் எது? ஒரு நோய் இருக்குங்க, சரி, என்னைக்குமே குணமாகாத அந்த நோய் எதுவாக இருக்க முடியும்? பாரு, அது என்ன அப்படின்னா துராசை அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. துராசை அப்படின்னா எல்லாமே எனக்கு வேணும். இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு கிழவன் சாகும் தருவாயில் இருக்கிறான். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் அந்த உயிர் இருந்தால் அதிகமாகும். மருமகளை அழைக்கிறான். ஏதோ பாவம் சாகிற நேரத்தில் ஏதோ சொல்ல போறாராட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு மருமகள் அருகில் செல்கிறார். அருகில் செல்லும் போது, அம்மா அங்க பாருங்க, அந்த தீபம் ரொம்ப பெருசா எரியுது, அதை சின்னது பண்ணுங்கிறார்.
அப்போ அவனுடைய எண்ணம், அந்த லோபத்தனம் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணம் தீர்ந்துருச்சுன்னா கடைசி வரையிலும் அவன் அதை விடவே இல்லை பாருங்க. இப்போ ஒரு பொண்ணு எப்படியாச்சும் எனக்கு கிடைச்ச கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறது அது ஒரு ஆசை, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் பார்க்கும் பெண்களெல்லாம் எனக்கு மனைவியாக வேண்டும் என்பது துராசை. என் வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு பணம் வேண்டும், அது ஆசை. கண்டிப்பாக பணம் வேண்டும் தான். ஆனால் எத்தனை கோடி ஆகினும் எல்லாமே நானே சம்பாதிக்க வேண்டும், என்னிடத்தே இருக்க வேண்டும் என்பது துராசை. இந்த பெண் ஆசை தீரதுல பாருங்க, ராவணன் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அவனுக்கு என்ன இல்லை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சீதையின் மேல் ஆசை, அழிந்தான் இல்லையா? அப்ப என்னாச்சு? இதெல்லாம் மனதில் எழுகிறதே அப்படின்னா அதை அடக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்போ நமக்கு தேவையான அளவுக்கு அந்த செல்வம் இருந்தால் போதும் என்கின்ற மனம் எப்பொழுது வரும் அப்படின்னா, ஆன்மீக நாட்டத்தில் நீங்கள் உங்களை செலுத்தி போதும் அப்படிங்கிற ஒரு மனதை ஒரு விஷயத்தில் நிறுத்தி, இறைவனே நான் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பெருந்தன்மையான ஒரு அற்புதமான ஒரு முடிவினை எடுத்து அதை நோக்கி பயணம் செய்யும் பொழுது தானாக இந்த மனதில் இருக்கின்ற அழுக்குகள் எல்லாம், அதாவது இறைவனுடைய மகிமை, அவனுடைய பாடல்கள் என்கின்ற விஷயம் இதயத்துக்குள் நுழையும் பொழுது அழுக்காக இருக்கக்கூடிய காம, குரோத, லோப, மத, மாத்சரியம் என்கின்ற விஷயம் தானாக வெளியேறும். அப்போ இதயம் பிரகாசமாகும். அந்த இடத்தில் இறைவன் வந்து தங்குவதற்கு மிக 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 மகிழ்ச்சி கொள்வான். முதல்ல நம்ம மனது முழுக்க அழுக்குகள் இருக்கு. முதல்ல அது இருக்குங்கிறது நம்பணும். அதை எடுப்பதற்கு உண்டான முயற்சியை நாம் தேட வேண்டும். சரி, அடுத்த கேள்வி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் யார் ரொம்ப நல்லவர், யார் ரொம்ப கெட்டவர்? சரி, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு யார் ஒருவன் நினைக்கிறானோ அவன் நல்லவன். அதே உல்டா, யார் கெட்டவன்னா இந்த உலகத்தில் யாரும் நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும். என்னை சுற்றியுள்ளவர்கள் எதை செய்தாலும் அதை பார்த்து பொறாமைப்படுபவன். அவன் கார் வாங்கிட்டான், அவன் வீடு கட்டிட்டான், அவனுக்கு இப்படி பலவிதமான விஷயங்களை நினைத்து நினைத்து அந்த பொறுமை கொண்டே இருந்து கடைசியில் தன்கிட்ட இருக்கிறத அனுபவிக்காமலே போகிறான் பார்த்தீங்களா, அவன் கெட்டவன். நல்லவன் கெட்டவன், அதற்கு என்ன வரைமுறைனா இப்படி சொல்றாங்க மகாபாரதம். சரி, அடுத்து அந்த யக்ஷன் கேட்கக்கூடிய அற்புதமான 4 கேள்விகள் என்னது? மோகம் என்பது என்ன? மானம் என்பது என்ன? ஆலஸ்யம் என்பது என்ன? சோகம் என்பது என்ன? 4 கேள்விகள். இப்போ முதல்ல மோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு. மோகம்னா வேதங்களையும் சாஸ்திரங்களையும் தவறான அர்த்தங்களை வைத்துக்கொண்டு தெரிந்து கொள்பவன் மோகித்து இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இதையே விபரீத ஞானம் அப்படிங்கிறது. அது சொல்ல வந்த கருத்தை புரிந்து கொள்ளாது, இவர்களாகவே அதை பற்றி சிந்தித்து இதுதான் அப்படின்னு முடிவெடித்து அதை மற்றவர்களுக்கும் ஒருத்த சொல்லிட்டு இருக்கான்ல, அது மோகம். சரி, இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜீவனத்தில் அவனுக்கு நஷ்டமே கிடைக்கும். ஒன்று, உலகத்தில் எது தர்மம் என்பதை முழுவதுமாக அறியாதவனாக இருப்பான். அப்போ அவனுடைய வாழ்க்கை நடைமுறைகள் அனைத்தும் தவறான கண்ணோட்டத்தில் இருக்கும். மோகம்னா தான் செய்வதே தர்மம் என்று நினைக்கிறது. அதற்கு ஒரு நியாயம். இப்போ திருடன் கேளுங்க, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லுவான் பாருங்க. என்னுடைய நிலைமை இந்த உலகத்தில் யாருக்காச்சும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவான். இதை விட மிகப்பெரிய சூழ்நிலை சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அவன் நம்புவதே இல்லை. எல்லா கஷ்டமும் எனக்கே வந்தது, அதனால் நான் இப்படி நடந்து கொண்டேன் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தான் செய்த தவறுகளுக்கு அதை நியாயப்படுத்துவதற்காக எல்லாருமே ஒவ்வொரு கதைகளை வைத்திருக்கிறார்கள்.
அப்ப என்னன்னா, எது தர்மம் எது நியாயம் என்கின்ற அறிவு அவர்களிடத்தில் இல்லை. அவனாக ஒன்று நினைத்து கொண்டு இதுதான் தர்மம் இதுதான் நியாயம் என்று ஒரு பட்டியலை மனதில் வைத்துக் கொண்டால் அவனுடைய வாழ்க்கை எப்படி நேர்கோட்டில் இருக்கும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதனால விளைவு என்ன? நிச்சயமாக துக்கம். மோகத்தினால் விளைவது துக்கம் தானே. அப்போ இந்த மோகத்தை களைய வேண்டும் என்றால் தவறான புரிதல் அப்படின்னு சொல்லும். அவன் செய்வதே தர்மம் என்று நினைப்பதே தவறான புரிதல். எது தர்மம் என்பதை குருவின் முகமாக யார் ஒருவர் கற்கிறார்களோ, அதன்படி வாழ்கிறார்களோ, நிரந்தரமான சுகத்தை அவர்கள் அடைவர். இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது. அதற்கு உண்டான பதிலை நாளையும் பெறுகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.